சரி, இன்னைக்கு நம்ம இணையம் அறிவோம்னு 2 தளம் வச்சிருந்தோம் இல்லையா? இந்த 2 தளத்துல நிறைய இணையம் பத்தி பேசிட்டு இருந்தோம். கடந்த வாரம் கூட நம்ம ஒரு ஜூம் மீட்டிங்ல நம்ம இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ரா பேண்ட்வித் எடுத்து எப்படி செய்யணும்னு ஒரு பெங்களூர் நிறுவனத்துக்கு கூட பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழருடைய நிறுவனம் ஒண்ணு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சிவபிரசாத் அவர்கள் வந்திருக்காங்க. டிநெட் அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி ஆஸ் அ தமிழனாகவும் தமிழ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அதுல ஐஎஸ்பி லைசன்ஸ் வாங்கிட்டு சென்னையை மெயினான மைய பகுதியா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல எங்களோட பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் தான். மெயினா உங்களை நம்பியும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணியும் அவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலமும் கொடுக்கணும். இது லாப நோக்கம் அப்படின்றது மட்டும் இல்லாம மெயினா ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கணும். இதுல எங்களோட எண்ணம் 2 இது. ஒண்ணு எளிமையான வகையில குக்கிராமங்கள் எல்லா இடத்தையும் ரீச் ஆகணும்னா அதுக்கு நம்ம கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா நம்ம பெரிய நிறுவனங்கள் மாதிரி பெரிய லெவல்ல முதலீடு செஞ்சு பண்ணல. பட் எங்களால தமிழ்நாடு ஃபுல்லா பண்ண முடியும். அது கேபிள் டிவி ஆப்ரேட்டர் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்லையும் அதே டைம்ல உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கணும். ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒரு நாள் 2 நாள் இல்லாம ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தோம்னா நம்மளே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கம்பெனி அப்படின்றது இல்லை. நமக்காக ஆல்ரெடி நீங்க இன்டர்நெட்டும் கேபிள் டிவி ஃபீல்டுலயும் ரொம்ப வருஷங்களா இருக்கீங்க. அதே போல ஒரு வீட்டுக்குள்ளேயும் நான்லாம் உங்களை மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்ததுதான். நான் கரூர்ல ஒரு சின்ன குக்கிராமம், அங்கிருந்து வந்தவங்க. சென்னையில கிட்டத்தட்ட 20 வருஷமா அங்க இருக்கோம். ஒரு லெவல்ல நம்ம மெல்ல தெரியற அளவுக்கு வந்திருக்கோம். அப்படின்னா நம்மள மாதிரி ஊர்ல இருந்து வர்றவங்க டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ற அதோட ரிசல்ட் தான். அப்படி பாக்குறப்ப பார்த்தோம்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர் நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயும் உரிமையோட ஒரு காஃபி வாங்கி குடிக்கிற அளவுல இருக்கக்கூடிய ரிலேஷன் நீங்க எல்லா கஸ்டமர்கிட்டையும் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஜாம்பவான்கள் லைக் ஜியோ, ஏர்டெல், பெரிய பீப்புள் இன்டர்நெட் கொடுக்கும்போது நிறைய கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு நம்ம இன்டர்நெட்ன்ற பிசினஸ்ல உள்ள போலாமா வேண்டாமா, இதுல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முதலீடு அதிகமா இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகளோட இருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி உங்களோட கேபிள் நெட்வொர்க் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வச்சிருக்கீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே மறுபடியும் எப்படி உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும், அதுக்கு நாங்க இன்டர்நெட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் பேண்ட்வித். அதை வச்சுட்டு நீங்க உங்களோட கஸ்டமரை அங்க இருக்கக்கூடிய பீப்புள் இன்னைக்கு இணையதளம் ஆர் இன்டர்நெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயும் ரொம்ப தேவையான ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. இப்ப பசங்க படிக்கிறதாகட்டும், அவங்க ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், இல்ல வீட்டுல நம்மளோட ஒரு இபி பில் பே பண்றதாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்நெட்ன்றது ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபீல்டு மினிமம் குறைஞ்சபட்சம் இன்னொரு 20-30 வருஷத்துக்கு டெஃபினட்டா லாங் இயர்ஸ் இன்டர்நெட் இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துடும். ஸோ அதோட போகும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம டிராவல் பண்ண முடியும், நம்ம எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜியில கொண்டு போக முடியும், ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு நம்ம நல்ல ஒரு இதாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்னோட இன்னொரு டைரக்டர் சிவாவும் அதில் கொஞ்சம் அவர் ரொம்ப வருஷமா மோர் தேன் 20 இயர்ஸ் இதே ஃபீல்டில் இருக்காரு, டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டெக்னாலஜியும் கேபிள் டிவி ஆப்ரேட்டரோட எக்ஸாக்ட் நிலைமை என்ன, அவங்களுக்கு சம்படி காப்பர் கேபிள் வச்சுருக்காங்க, அதில் எப்படி இன்டர்நெட்டை கொண்டு போக முடியும், இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணி எங்களோட இது பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிள்லையும் கோயம்புத்தூரில் லைவ்ல போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸாக ரன் பண்ணி நம்மளால இது எல்லா வகையும் கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு கன்ஃபார்மாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுலேயே நாங்கள் கம்ப்ளீட்டாக லான்ச்சே பண்ணோம். அதுக்கு தான் நம்ம ஆறுமுகம் சார் இவரெல்லாம் அங்கேருந்து ரொம்பவும் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆப்ரேட்டர் சைட்ல இருந்து.
ஸோ அதனால இந்த டிநெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு மெயினாக எங்களோட மெயின் வெர்டிக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெவன்யூ மேக்கிங் மாடலாக தான் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரெவன்யூ ஷேரிங் மாடல்னும் இருக்குது. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா பின் மாடல் அப்படின்ட்டும் இருக்குது. ரெவன்யூ ஷேரிங்கில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர் நம்பர் பொறுத்து உங்களுக்கு 100 கஸ்டமர்னா ஷேர் 50-50 அப் டு 100லேருந்து 300 கஸ்டமர், அந்த மாதிரி ஒரு ரேஷியோலையும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி நீங்கள் 3-4 பேர் தனித்தனியாக பண்ணுறதை விட இப்போ ஒரு ஏரியா, இப்போ சார் வந்து ஆர்வம் சார் இங்கே பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே டைம் எங்களுக்கும் வந்து பேண்ட்வித் வைஸ் ஒரு இடத்துல கொடுக்கறது, அந்த ட்ரெயின் பண்ணுறது பீப்புளை, உங்கள் இன்கேஸ் ஒரு உங்களோட கஸ்டமருக்கு நம்ம நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஒரு இடத்துல சின்ன ப்ராப்ளம்னா கூட ஃபஸ்ட் லெவலில் போய் நிற்கிறது நம்ம ஆப்ரேட்டர், உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பையன் தான் ஃபர்ஸ்ட்டாக போகணும். ஸோ அந்த லெவல் எவ்வளோ லெவலில் அவங்க நாலேஜ் இருந்தாலும் அவங்கள சென்னைக்கு கூப்பிட்டு வந்து மந்த்லி 2 வீக்ஸ் சாட்டர்டேஸில் ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங் அவங்க ரெகுலராக அட்டன் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களே வந்து இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ஆஸ் அ ஓனராக நீங்கள் வரணுன்ட்டு இல்லை, உங்கள் இதில் இருக்கக்கூடிய கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி எங்ககிட்ட அனுப்பிச்சிட்டா நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம். ரெகுலர் அப்டேட்ஸுக்கும் கால்ஸுக்கும் எங்கள் பீப்புள் ஆல்வேஸ் 24/7 அவைலபிள் இருப்பாங்க. கால் சென்டர்ஸ் இருக்குது. உங்களால் முடியக்கூடிய ப்ராப்ளங்களை அங்கேயே சால்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங்கும் நாலேஜும் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு எங்களோட டெக்னிக்கல் டீம் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜிக்கலாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 பிளேசஸில் சைன் அப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 6-7 பிளேசஸில் வந்து லிங்க் அப் ஆகிடுச்சு. ஈவன் IPTV அண்ட் OTTயுமே வி ஆல்மோஸ்ட் லான்ச் இன் ஃபியூ பிளேஸ், கொஞ்சம் பிளேசஸில் அதுவும் கொடுத்துருக்கோம். பட் எங்களோட மோட்டிவ் என்னன்னா IPTVன்றதுல செகண்ட் பாயிண்ட் தான், ப்ராட்பேண்ட் பேண்ட்வித் நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமர் உங்ககிட்ட சம்டைம் ஏர்டெல் கிட்ட டிடிஹெச் இருக்கு, நான் அதனால அவங்க கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிஜிட்டல் டிவி இல்லை அப்படின்றப்ப அதுல நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ அதனாலதான் இந்த IPTV ஒரு சின்ன சப்போர்ட் தான். ப்ளஸ் அதே போல் இந்த OTTயும் இப்போ யங் ஜெனரேஷன் எல்லா வீட்லேயும் பார்த்தோம்னா பெரியவங்களாகட்டும் எல்லாருமே OTTயும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் OTTயும் நல்ல ஒரு பேக்கேஜில் கம்பைன்டு பேக்கேஜாகவும் வச்சுருக்கோம். அது எங்களோட பிளான் எல்லாமே எல்லா இதுலேயும் மோஸ்ட்லி லான்ச் ஆயிருந்தது. மோஸ்ட் ஆஃப் த எல்லா பீப்புளுக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லாமே மார்க்லேயே நல்ல ஹிட். நீங்கள் இன்றைக்கி எங்களோட ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பண்ணக்கூடிய ரேட்டை விட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-30 ருபீஸ் லெஸராக தான் இருக்குது. அப்படி கொடுத்தும் நம்மளால ஆப்ரேட்டருக்கு வந்து அப் டு 50%லேருந்து 70% வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றப்ப அந்தளவுக்கு நாங்கள் ப்ராப்பராகவும் ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வி ஜாயின் டுகெதர், எல்லாருமே கை கோர்த்து செஞ்சோன்னா ஒரு பெரிய மலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதுலேயும் எங்களோட பெரிய நோக்கம் வந்து பெரிய லெவலில் ரெவன்யூ வரணுன்றது இல்லை. இட்ஸ் லைக் எல்லாருக்கும் ஒரு நாலேஜை கிரியேட் பண்ணி எல்லாரோட ரெவன்யூவையும் நம்ம ரெவன்யூவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு மெயினான மோட்டிவ் எங்களுக்கு.